இப்பொழுது எப்படி உங்களுக்குள் இருக்கிற இந்த நீரூற்று மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியும்? இந்த முழு உலகத்தையும் உங்களுக்கு நடைமுறைக்கு ஒத்த சில குறிப்புகளை தர விரும்புகிறேன். தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. இந்த முழு உலகமும் ஒரு கல்லறை தோட்டம் போல இருக்கு. திருச்சபை மட்டும்தான் உயிருள்ள அவயவமாயிருக்கிறது. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, முழு உலகமும் ஒரு கல்லறை. அங்கு சில நல்ல பிரேதங்கள் இருக்கிறது, சில தீய பிரேதங்களும் இருக்கிறது. உலகம் மரணம், தேவனை விட்டு பிரிந்த வாழ்வு, ஜீவன் இல்லை. நீங்க சொல்லலாம், அவங்களுக்குள்ள உயிர் இருக்கான்னா உங்களுக்கு தெரியாது. அவங்க அப்படி வெளியே காண்பித்துக் கொள்ளலாம். உள்ளுக்குள்ள எவ்வளோ வெறுமையா இருக்கிறாங்களோ வெளியே படோடாபத்தை காண்பிப்பாங்க. அவங்க பாவத்துல மரித்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஜீவன் இருக்கு, ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் அது வேற மாதிரி. பலூனை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு பலூன் எடுத்துக்கொள்ளுங்க, வாயில வச்சு ஊதுறீங்க, சின்ன பலூன் பெருசாகுது. அவங்கெல்லாம் அந்த பலூன் போலதான் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய ஜீவன் அவங்களுக்குள்ள இருக்குதா? கர்த்தர் தான் இந்த இயற்கையான ஜீவனை, தாவர ஜீவனை, விலங்கு ஜீவன்களை உண்டாக்கினார். அதை அவங்களுக்கு ஏற்கனவே போதிச்சுட்டேன். நாய்க்குள்ளாரையும் ஜீவன் இருக்கு. அவர் சுவாசத்தை ஊதினார், அது ஒரு பலூன். ஆனால் நீங்களும் நானும் இது பலூனுக்குள்ளார ஊதின காற்று இல்ல, அவருடைய சொந்த வித்தே நமக்குள்ள வந்து விட்டது. அவருடைய சொந்த ஜீவன் நமக்குள்ள வந்திருக்கிறது. அவருடைய சொந்த ஜீவன், சிருஷ்டிக்கிற தேவத்துவமான ஜீவன் உங்களுக்குள்ளார வந்திருக்கிறது. தேவனுடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிகிற போது, எல்லாரும் சொல்லுங்க, பலூன் வேறு, ஆனா உங்களுடைய பிள்ளை வேறு. நீங்க ஊதி உங்க ஜீவன் அவங்க உள்ள போகல, இது உங்களுடைய வித்து. வேதம் சொல்லுகிறது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவரை அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய வித்து இந்த சரீரத்துக்குள்ளார வளருகிறது, என்னுடைய ஜீவன் இந்த சரீரங்களுக்குள் வளருகிறது. இது என்னுடைய ஜீவன், இது என்னுடைய DNA, என்னுடைய மரபணு, என்னுடைய சுபாவம், என்னுடைய வல்லமை, என்னுடைய மகிமை, என்னுடைய சாரம். இது வேறங்க, இது வேறங்க. எனவே ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை உண்டாக்குனேன் என்னுடைய ஜீவனாலே. என்னுடைய ஆவி உயிரளிக்கிற ஆவியா இருக்கிறது. உங்களுக்குள் இருக்கிற ஆவியாகப்பட்டது, உங்களுக்குள் இருக்கிற வித்தாகப்பட்டது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களுக்குள்ள ஜீவனை கொடுக்க முடியும். இல்லைன்னா நீங்க முந்தின ஆதாம் போல ஆயிருப்பீங்க. ஒரு உயிருள்ள ஒரு மனுஷனா இருந்திருப்பீங்க. சாப்பிடுவது, குடிப்பது, தூங்குவது, போயிட்டே இருக்கிறது. Abari, abari. Abari. Yeah, have you seen Kana? The abari. Kayala piyala Yeshula dile. Kayala piyala Yeshula dile. Kayala piyala Yesuve diye. Other life. Kayala piyala. புசிக்கவும் குடிக்கவும் இயேசுதான் கொடுத்தாரு. खाना है पीना है यीशु मसीह दिया. इस लाइफ आदे இது ஒரு வாழ்க்கையா? இது அது ஆதாமுடைய வாழ்க்கை, ஜீவாத்மாவானா. ஆனா கிறிஸ்துவுடைய வாழ்க்கை என்பது ஜீவன் அருளுகிற வாழ்வு. ஒரு அருமையான காரை கொடுத்து என் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நான் நல்லா சாப்பிடுறேன், நல்ல சாப்பாடு, 3 கார் இருக்குதுங்க, சொந்த வீடுங்க. வாழ்க்கை வெறும் ஜீவனோடு வாழ்ற வாழ்க்கை. ஒரு உயிரினம், அவ்வளவுதான். எனக்கு ஒரு நல்ல மனைவி இருக்கிறாங்க, எனக்கு நல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க. கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரா அண்ணா? நீங்க ஒரு உயிருள்ள இனம்.
நான் ரொம்ப உண்மையா சொல்லவா உங்களுக்கு, நீங்க ஒரு பலூன். That's why very அதனால தான் நிறைய நேரங்கள்ல இந்த பலூன் புஷ்னு உப்பி இருக்கு. ஒரு ஊசி குத்துனா படார்னு வெடிச்சிடும். ஆனா அது அப்படி இல்லை. நான் ஒரு பலூன் கிடையாது. நான் முழுவதும் தேவனால் நிரம்பி இருக்கிறேன். அவர் என்னை நிரப்பி இருக்கிறார். I am a son of நான் தேவனுடைய குமாரன். எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய குமாரத்தி. See, you have to understand. பாருங்க, நீங்க ஒன்றை விளங்கிக்கணும். உங்களுக்குள்ளார என்ன வகையான நீரூற்று இருக்கிறது? இயேசு சொன்னார், நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே In him. நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, நீரூற்று. எல்லாம் தேவனுடைய ஜீவனுடைய நீரூற்று. And Jesus said, இயேசு சொன்னார், அது அவனுக்குள் ஊறுகிற ஊற்றாயிருக்கும். தொடர்ந்து அது பொங்கி 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 வரும். It's bubbling in my feet. It's bubbling. It's bubbling in my hands. It's bubbling in my face. It's bubbling in my eyes. It's bubbling, filling all my coat and pants. இயேசு சொன்னார், இயேசு சொன்னார், அது அவனுக்குள்ளே. அதுக்கு உண்மையான கிரேக்க வார்த்தை பதம் என்னன்னா, இடைவிடாம தொடர்ந்து பொங்கி 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 வருகிறது என்று அர்த்தம். அது பொங்கி வருகிறது, வழிந்தோடுகிறது. இதுதாங்க ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள இருக்கிற ஜீவன், திருச்சபைக்குள்ள இருக்கிற ஜீவன். And Jesus said, இயேசு சொன்னார், anyone is உங்களில் ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன். you came. நீங்க வந்துட்டீங்க. You drank பானம் பண்ண கடவன். நீங்க பானம் பண்ணிட்டீங்க. out of his gift. அவனுடைய உள்ளத்திலிருந்து I want to write down நான் உங்களுக்கு எழுதி கொடுக்கணும்னு விரும்புறேன். your life. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆசீர்வாதங்கள், அது உங்களுக்கு வெளியே இல்லைங்க, அது உங்களுடைய உள்ளான மனிதனுக்குள் இருக்கிறது. வேறு வார்த்தையில சொல்லணும்னா, உண்மையான மறைந்திருக்கிற மனிதன். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய உண்மையான மனிதன் அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய உண்மையான மனிதன் அது வேற யாரும் இல்லைங்க, அது இயேசுதான். அவர்தான் உண்மையான ஆளு. என்னுடைய சரீரம் அவரை சுமந்து கொண்டிருக்கிறது. அந்த உண்மையான மனுஷனை சுமந்துகிட்டு இருக்கு. இயேசு சொன்னாரு, என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து ஓடும். Everybody said, எல்லாரும் சொல்லுங்க, நதிகள். need money. உங்களுக்கு பணம் வேணுமா? இந்த நதி பாய்ந்து வரும். உங்களுக்கு சுகம் வேண்டுமா? இன்னொரு நதி புறப்பட்டு வரும். You need holiness. உங்களுக்கு பரிசுத்தம் வேணுமா? மற்றொரு நதி புறப்பட்டு வரும். நதிகள். When you are, எனவே நீங்க இதை புரிந்து கொள்றப்ப நீங்க என்னை தேடி ஓடி வர மாட்டீங்க. that's why I never meet person and அதனால தான் நான் touch my hand. தனியாக ஆட்களை சந்திக்கிறது இல்லை, என் கைகளை வைக்கிறது இல்லை. நான் வெளியே போகும்போது கூட சில பேர் அண்ணா என்ன தொடுங்க தொடுங்கன்னுவாங்க. நானும் தொடுவேன். I know there is எனக்கு தெரியும், வேத வசனம் இருக்கிறது, கைகளை வைக்குதல் இருக்கிறது, எனக்கு தெரியும் இருக்கிறது. அதை நான் மறுக்கல. அது வேறொன்றும் இல்லை, உங்களுக்குள் இருக்கிறதை அங்கீகரிப்பது, அதை கட்டவிழ்த்து விடுவது, குழாயை திறந்து விடுவதுங்க. நான் உங்களை தொடும்பொழுது உங்களுக்குள் ஒன்று திறக்கிறது, அவ்வளவுதான். நீங்க ஒருவேளை விசுவாசிக்கலாம், நான் ஒருவேளை விசுவாசிக்கலாம். ஒருவேளை என்னுடைய அபிஷேகம் அந்த மோதி கதவை திறக்குதோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க யாரிடத்திலிருந்தும் ஒன்றும் பெற்றுக்கொள்வதில்லை. but when you preach this message, ஆனா இந்த செய்தியை போய் நீங்க பிரசங்கம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு காணிக்க வர்றது நின்றுடும். ரெடி ஆயிடுங்க. உங்களுக்கு காணிக்கை வருவது நீங்கள் வித்தைகள் காண்பிப்பதனால் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற நீரூற்றினால் தான். உங்களுக்குள் இருக்கிற நீரூற்று இருக்கிறதே, அது 100 மடங்கு வல்லமையுள்ள சுனாமியாக மாற முடியும். and destroy all எல்லா பொய் தெய்வங்களையும் தேசத்தை விட்டு அழித்து விடும். அவ்வளோ அதிகமா நமக்குள்ள இருக்கு.
நாம் அதை பார்க்கல. அண்ணா எங்க வீட்டுக்குள்ளார பிசாசு இருக்கு அண்ணா, எங்க பெற்றோர்கள் அண்ணா எதிர்க்கிறாங்க அண்ணா, என் பக்கத்து வீட்டுக்கார அண்ணா. உங்களுடைய நதியை திறந்து விடுங்க, அந்த நதியை திறந்து விடுங்கள். இது போதும். எசேக்கியா, இத்தனை ஆண்டுகள் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க, அநேகரை எழுப்பி இருக்கிறீங்க, என்னன்னா ரகசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன், எனக்குள்ள இருக்கிற நதிகள் எல்லாவற்றையும் நான் இன்னும் அவிழ்த்து விடல. நான் மட்டுமே எனக்குள்ள இருக்கிற நதிகளை முழுவதுமா அவிழ்த்து விட்டிருந்தா தேசம் வேற மாதிரி மாறி இருக்கும். இயேசு சொன்னாரு, அது அவனுக்குள்ளேயே இருக்கும், நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றா இருக்கும். ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்களா போட்டு பம்ப் பண்ண வேணாம். அதை நீங்க ரொம்ப கவனமா, கெட்ட எண்ணங்களுக்கு இடம் தராம, அதை விட பூமிக்குரிய எண்ணங்களுக்கு, என் மனைவி என்னை நேசிக்கவே இல்லை, அவ என்னோட பேசுவதே இல்லை. நான் சொல்லவா, அப்படி பேசலன்னா ரொம்ப நல்லதா போச்சு. ஒரு 5 மணி நேரம் அந்நிய பாஷையில ஜெபியுங்க. பிறகு என்ன நடக்கும்? உங்க நதியை திறந்து விட்டுருவீங்க, நதி புறப்பட்டு போய் உங்க மனைவியும் உள்ள கொண்டு வந்துடும். நீங்க எதுக்கு முயற்சி பண்ணணும்? என்னுடைய மனைவி மேற்கத்திய தேசத்தை சேர்ந்தவங்க, நான் கிழக்கத்திய தேசத்தை சேர்ந்தவன். கற்பனை பண்ணி பாருங்க, என்னுடைய பெரிய அன்பு என்ன தெரியுமா? வெரிட்டா, சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்றது. அவங்களுக்கு பிடிக்காத வார்த்தை சாப்பிடு. அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. 13-14 வருஷம் இன்னும் சில நேரங்களில் அவங்க பேசும்போது என்னால் விளங்கிக்க முடியறதில்ல, தொடர்பு படுத்தி பார்க்க முடியல. அதனால எப்பொழுதெல்லாம் எங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருதோ அதுதான் நேரம். மற்ற நாட்களில் நான் 1 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஜெபிச்சேன்னா, பிரச்சனை நேரத்தில் நான் குறைஞ்சது 3 மணி நேரமாவது அந்நிய பாஷையில் ஜெபிப்பேன். ஏன்னா எனக்கு இப்போ தெரியும், இப்பொழுது நதியை அவிழ்த்து விட வேண்டும், வேற வழி இல்லை. எந்த பாச்சாவும் பலிக்காது. மனைவியை சந்தோஷமாய் வைத்துக் கொள்வது எப்படி? ஒரு புத்தகத்தை எனக்கு காட்டுங்க. லட்சக்கணக்கான புத்தகங்கள், 100கணக்கான பக்கங்கள்ல மக்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க. ஆனா அவங்க மனைவியை அவங்க சந்தோஷப்படுத்தல. ஒரு தேவ மனிதனுடைய புத்தகத்தை நான் வாசித்த, மாரடைப்பு வராமல் தவிர்ப்பது எப்படி. அந்த புத்தகத்தை எழுதின பிறகு அவருக்கு மாரடைப்பு வந்து விட்டது. திருமணத்துக்கான மிகச்சிறந்த புத்தகம் ஒன்று இருக்கு, கணவன் மனைவிக்கு இருக்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிப்பது எப்படி. அதை எழுதினவர் ஏற்கனவே 3 முறை திருமணமானவர். நான் உங்களுக்கு சொல்ல முடியும், நீங்களா தொட்டியை தோண்டாதீங்க, ஆலோசனை கூட சொல்லாதீங்க. நான் சொல்லவா, ஒரு கணவன் தன் மனைவிக்கு அறிவுரை சொன்னா அவன் தான் திரு முட்டாள், இல்லைன்னா மனநோயாளி. மனைவி கணவன் எல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் முடியாது தெரியுமா? அது முழு உலகத்திலையும் வேலை செய்யும். ஆனா கணவன் மனைவிக்குள்ளார ஒன்றும் வேலை செய்யாது. நான் 2 வார்த்தை பேசினா மக்கள் எல்லாரும் ஆ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என் மனைவியோட மனசை மாத்துறதுக்கு நான் பேசணும்னா, அவங்க என்னோட மனசை மாத்துறதுக்கு நமக்கு நதி தான் வேண்டும். ஏனென்றால் கணவன் மனைவி உறவு ஆசிரியர் மாணவன் உறவு கிடையாது. அன்பான மாணவர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்க வேற போதகரா மனைவிக்கு சிறப்பான ஒன்று என்னன்னா, அன்பின் நதியை பாய விடுங்க. அந்த அன்பு பாய்ந்து போகும், உடனே கட்டிப்பிடிங்க. நான் சொல்றேன், 1000 பிரசங்கங்கள் செய்யாததை அந்த நதியிலிருந்து வருகிற ஒரு அணைப்பு செய்துவிடும். நான் இதையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், நான் இதையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். நான் அது பார்த்தேன், அது முழுக்க தோல்விதான். உண்மையா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஒரு பெரிய பூஜ்ஜியம். உங்க நதியை நீங்க திறக்கலன்னா நீங்க ஒரு பெரிய பூஜ்ஜியம். நீங்க சம்பாதிச்ச பணம் கூட வேலை செஞ்சு பணம் ஒரு நாள் பணம் போய்விடும். ஒரே ஒரு வியாதி எல்லா பணத்தையும் வாரி கொண்டு போய்விடும். ஆனால் உள்ள இருக்கிற நதி அது ஒரு வங்கி போல, ஒரு நாளும் காலாவதி ஆகாது. I have decided to focus my. அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? என் நதியை நான் கவனிக்க தீர்மானம் பண்ணினேன். To focus my fountain. I have decided to focus my fountain. I have decided
to focus my fountain. No turning back. No lacking more. எனவே நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவரே, நான் நினைச்ச மாதிரி நான் பெரிய புத்திசாலி கிடையாது, எனக்கு நதி வேண்டும். ஷப்லா ரகலோ மெஹாசே தக்கலபர்ரப்பா. ஒரு முறை ஒரு சிறிய பிரச்சனை, நான் எழுதினேன், அவங்க எழுதுனாங்க, பக்கத்து ரூம் தான், நேருக்கு நேராக பேசினா ஆபத்து. நான் டைப் பண்ணுவேன், அவங்க டைப் பண்ணுவாங்க. எவ்வளோ எழுதுகிறோமோ அவ்வளோ வேகமாக அதிகமாகுது. யாரோ சொல்றாங்க உங்க அலர்ஜியோட ரகசியம். பாவம், என்னுடைய மனைவிக்கு நான் எப்பொழுதுமே சல்யூட் அடிக்கணும். ஏன்னா இங்க நான் வந்து பெரிதா கொண்டாடப்படுகிற ஒரு ஆள். எல்லாரும் எசைக்கனா. ஆனா இங்க ஒரு ஆள் வந்துட்டு எனக்கு சவால் விடுறாங்க. யாரோ சொன்னார்கள், திருமணம் என்பது சிலுவையில் அறைவது போல. இந்த நதியை நீங்க திறந்து விடலைன்னா சீக்கிரமா செத்து போயிடுவீங்க. இது எனக்கு மட்டும் இல்லைங்க, நானும் ஜபிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு தெரியும் நான் அவங்கள காயப்படுத்திட்டேன், ஆனால் நான் எந்த அளவுக்கு எழுத ஆரம்பிக்கிறேனோ அந்த அளவுக்கு அதிகமாகுது. நான் ஒரு நீதிமான். நீதின்னா நீதி தான், அவங்களுக்கு நியாயம்னா நியாயம். அவங்களுக்கு அது நியாயம்னா எனக்கு அது அநியாயம். இது கிழக்குக்கும் மேற்குக்கும் இருக்கிறது போல. நீங்களாவது ஒரு இந்திய பெண்மணியை கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க, ஒருவர் நல்லா புரிந்து கொள்ளலாம். மலையாளியாக கல்யாணம் பண்ணுறாங்க, 2 பேரும் சேர்ந்து கிழங்கு சாப்பிடுவாங்க, ரொம்ப எளிது. தமிழுக்காரங்க சப்பாத்தி சாப்பிட்றவங்கள கல்யாணம் பண்ணுறாங்க, சப்பாத்தி பெண்ணாக மாறிடுவாங்க. ஆனால் ஜெர்மனியிலேருந்து ஒரு ஆளை கல்யாணம் பண்ணுறது பல் வளர்க்குற பேஸ்ட்டுக்காக கோச்சிக்கிட்டு விவாகரத்து பண்ணிடுவாங்க. நான் மேற்கத்திய நாடுகள்லாம் போகிற போது அழுவாங்க. நான் யாரோ இறந்துட்டாங்கன்னு நினச்சிக்குவேன். கடைசி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்கள் போன ரொம்ப சின்ன விஷயம், அதான் காஃபி போடுற மிஷின் வேலை செய்யலை. இது வந்து அவங்க சுமக்கிற ஒரு பெரிய சிலுவை. என் வாழ்நாளெல்லாம் நம்ம காஃபி மிஷின் அப்படி தான் இருக்கும். அது வேலை செஞ்சாதான் நமக்கு அற்புதமே. அங்கே இருக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னா, அப்பா, ஜெர்மனியில் ரயில்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு வருதுன்னு வைத்துக்கோங்க. 2:05 2:10 இல்லைங்க, 2:01 2:02 2:03 2:04 2:05 ஜிகு. நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பேன். நம்ம ஊர்லலாம் ரயில் எப்போ வரும்? எப்படியும் ஒரு 3 மணி நேரத்தில் வந்துருங்க. அப்புறம் நான் இன்னொன்று பார்த்தேன், 2:23க்கு ட்ரெயின் வரணும்னா 2:23க்கு சரியாக ட்ரெயின் அங்கே வந்து நிற்கும். அது 24க்கு வந்துச்சுன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அந்த மேற்கத்திய நபர்கள் எல்லாரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த ரயில் நிலையத்திலையும் அறிவிச்சிருவாங்க, 1 நிமிடம் தாமதமாக வருவதற்கு வருந்துகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம ரயில் அதிகாலையில் போய் சேரணும், அடுத்த நாள் காலையில் தான் போய் சேருதுன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அதுக்காக யாரும் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு தேசத்திலிருந்து என்னுடைய மனைவி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இது உண்மையாகவே சிலுவை தான். எனக்கும் கூட. அவங்க பிரச்சனையை கேட்டிங்கன்னா நீங்கள் அழுவீங்க, ஏன் பிரச்சனையை கேட்டாலும் நீங்கள் அழுவீங்க. நாங்கள் எப்படி சமாளிக்கிறோம் நான் சொல்லவா 13 வருஷம். இது எல்லாமே கொஞ்ச காலம் தான் எடுத்துச்சு. என்னுடைய அன்பை வெளிப்படுத்துறது அவங்களால விளங்கிக்க முடியல, அவங்க அன்புடைய வெளிப்பாடை என்னால் விளங்கிக்க முடியல. எங்களுக்கும் உதவி செஞ்சது என்னன்னா, கர்த்தர் எங்களுக்குள்ளார வைத்திருக்கிற அந்த நீரூற்று தான். உண்மையா நான் சொல்றேன், உண்மையா. எங்களுக்குள்ளார ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா அப்போதான் நான் அதிகமாக ஜெபம் பண்ணுவேன், அப்போதான் பயங்கர பக்திகரமாக மாறிடுவேன். அன்பானவர்களே, நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன், கவனிங்க. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன். நாங்கள் ஏதோ எல்லா நேரமும் சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்காதீங்க.
நாங்க தான் ரொம்ப மகிழ்ச்சியான ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட தம்பதிகள். இப்ப எங்களுக்குள்ள இருக்கிற போட்டி என்ன தெரியுமா? எனக்கு ஏதாவது பிடிச்சிச்சுன்னா அதை அவங்க சாப்பிடவே மாட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது பிடிச்சது இருந்துச்சுன்னா அதை நான் பார்க்கவே மாட்டேன். அது அவ்வளோ ஆழமான நெருக்கம். உண்மையான அகாப்பேவை நாங்க எங்களுக்குள்ள பார்க்கிறோம். ஒண்ணுமே எதுவுமே மாம்சத்தின்படியான எதிர்பார்ப்பு கிடையாது. 100க்கு 100 தெய்வீக அகாப்பே அன்புதான். அது நாள்தோறும் 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 வளருகிறது. 13 வருஷம் கழிச்ச பிறகு நேத்து தான் அவங்கள பார்த்து நான் காதல் வயப்பட்டது போல இருக்கிறது. நல்லா கவனிங்க, அது உங்களுக்குள்ளேயே தங்கி வாழுகிற நீரூற்றாக இருக்கிறது. திரும்பவும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது வெறுமனே பொங்குவது மட்டுமல்ல, அப்படியே ஊறுகிற ஊற்றாய் மட்டுமல்ல, தொடர்ந்தேச்சியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மேல வந்த அந்த நாள் பரலோகம் சொல்லிடுச்சு, பாய்ந்து செல்ல தொடங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பிறகு ஒரு ஆளு கிறிஸ்துவின் சரீரத்தை ஆசீர்வதிக்க இல்லைன்னா அவன் ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அவங்கள கவனிங்க, அவங்களால சந்தோஷமா இருக்க முடியாது, வழி நடத்துதல் இருக்காது, அவங்க ரொம்ப அதிருப்தி அடைந்து போயிருப்பாங்க. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்ததுக்கு காரணமே தேசங்களுக்குள்ள புறப்பட்டு பாய்ந்து செல்வதற்கு தான். வலது இடது மேற்கு கிழக்கு வியாதிகளை சுகமாக்க, மரித்தோரை எழுப்ப, வசனங்களை கேட்க, வசனங்களை பகிர்ந்து கொடுக்க. நாளைக்கே பிரசங்கம் பண்ண தொடங்கிடுங்க. நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள, மக்களுக்காக ஜெபிக்க, சுகமளிக்கிற ஊழியம் செய்ய. நான் உங்களுக்கு சொல்லவா, இந்த நதி பெருகி கொண்டே இருக்கும், சுனாமி போல ஆயிடும். காத்திருக்காதீங்க. ஊழியனாலே ஏதோ மேடைன்னு நினைக்காதீங்க. இந்த நதி புறப்பட்டு பாய நீங்க அனுமதி கொடுக்கத்தான் ஊழியம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஓ நதி பாயட்டும். நீங்க அப்படி பாய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, பாய்வதுன்னா என்ன? ஊழியம் செய்வது, மக்களை ஆசீர்வதிப்பது. லூக்கா 7வது அதிகாரத்துல இயேசு ஒரு விதவையின் மகனாகிய வாலிபனை உயிரோடு எழுப்புகிறார், நாயின் என்னும் ஊரில். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு நாயினூர் என்னும் ஊருக்கு போனார். சரியா? அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின்னால. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும். அவர் அந்த நாயினூருக்குள் போகிறார். சரியா? எதிர்புறத்துல அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். இங்க 2 கூட்டம் இருக்கிறது. ஒன்று ஜீவனின் அதிபதியானவரை பின்பற்றுகிற கூட்டம், இன்னொரு கூட்டம் மரணத்தின் அதிகாரிக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே இந்த படத்தை உங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆவிக்குரிய உலகத்துல இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு யுத்தம் என்னவென்றால், ஜீவனின் ஆவிக்கும் மரணத்தின் ஆவிக்கும் தான். நீங்க ஜீவனை கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. பிசாசுகள் ஜீவனை அழிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறது. இது ஜீவனுக்கும் மரணத்துக்கும் நடுவில் நடக்கிற யுத்தம். சரியா? அதை விளங்கி கொண்டீங்களா? அதனால இங்க 2 ஊர்வலம் போகிறது. ஒன்று மரண ஊர்வலம், மற்றொன்று ஜீவனின் ஊர்வலம். நீங்க ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும். நான் உயிரோட இங்க வாழ்கிற வரைக்கும் எனக்கு ஒரு யுத்தம் இருக்கு. அது மரணத்தின் அதிகாரியோடு. சில நேரங்கள் அது பெரிய, அது ரொம்ப எளிதா இருக்கிறது இல்ல. உங்களுக்கு தெரியுமா விக்கில்ஸ்வர்த் பற்றி? அவர் மரித்தோர் எல்லாம் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அவர் சொல்றாரு, யுத்தம் மிக கடுமையா இருக்கிறத நான் கண்டேன். நான் போய் அந்த வியாதியாய் கிடந்த மனிதனை பார்த்தேன். விக்கில்ஸ்வர்த் அவர்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா?
நூற்றுக்கணக்கான மக்கள் அவருக்கு போஸ்ட் கார்டில் எழுதுவாங்க, பிகில்ஸ்வர்த் என் மகன் வியாதியா இருக்கிறான், இதுதான் என்னுடைய விலாசம், போதும். பிகில்ஸ்வர்த் அவர்கள் எல்லாம் 10,000 ரூபாய் காணிக்க கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய திருச்சபையிலிருந்து ஊழிய அழைப்பு வரும்னுலாம் அவர் காத்திருக்கிறது கிடையாது. யாரோ எங்கேயோ இருந்து எழுதுற ஒரே ஒரு தபால் அட்டை, அவருக்கு எதுவுமே தெரியாதுங்க. பிகில்ஸ்வர்த் இதுதான் என்னுடைய விலாசம், இந்த வியாதியில கஷ்டப்படுறோம். உடனடியா அந்த இடத்துக்கு அவர் போவாரு. அந்த காணிக்கையை பத்திலாம் அவர் கவலைப்பட மாட்டார். நான் உங்களுக்கு சொல்லவா, உண்மையான ஊழியம் என்பது தேவையுள்ள மனிதர்களை பார்க்கிற பொழுது நீங்க உடனடியா துள்ளி குதித்து அவங்களுக்கு உதவி செய்ய போவது. அப்பொழுது நதி கட்டவிழ்க்கப்படும். இப்பொழுதெல்லாம் ஊழியம் என்றாலே மனப்பான்மை வேறாக மாறிவிட்டது. மைக்கு, போஸ்டர், புல்பிட், மியூசிக், விமான பயணம், இல்லைன்னா குறைஞ்சது 2வது வகுப்பு ஏசியாச்சும் புக் பண்ணணும். ஒரு முறை அவர் ஒரு வியாதிக்காரருக்காக ஜெபிப்பதற்கு புறப்பட்டு போனார். அவருடைய பெயர் லாசரஸ். அவர் அந்த கிராமத்துக்குள்ள போனாரு. இது யாருடைய விலாசம், இது யாருடைய நம்பர், உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? இந்த மனிதர் அவருக்குள்ள இருக்கிற நதியை கட்டவிழ்த்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்த பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள எவ்வளவு சிரத்தை எடுத்து இந்த ஊழியத்துக்காக போயிருக்கிறாருன்னு. ஏனென்றால் எனக்குள்ள நதி இருக்கிறது, ஜனங்க சாகுறாங்களே, நான் போய் அதை கட்டவிழ்த்து விடணுமே என்கிற இந்த உணர்விலேயே அவர் இருந்தார். நீங்க உண்மையாகவே உங்களுக்குள்ள ஊற்று இருக்குதுன்றத நம்புனீங்கன்னா நீங்க எல்லாருக்கும் கொடுக்க தொடங்கிடுவீங்க. இருக்குதுங்க, நிறைய இருக்குதுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு இன்னும் வேணுமா, நான் தரேங்க. ஆனா அப்படி நடக்கலையே. அதுக்கு 2 காரணம் இருக்கு. நமக்குள்ளார எந்த விதமான நதி இருக்குன்னு நமக்கு இன்னும் தெரியல. பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்குள்ள வந்தாரு, பரலோக சுனாமியே இங்க உள்ள வந்திருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியல. 2வது, ஊழியனாலே நமக்கு இருக்கிற மனப்பான்மையே வேற. பெரிய மக்கள் இருக்கிற ஒரு சபையிலிருந்து அழைக்கப்படணும், இல்லையா ஒரு பிரசங்க பீடம் கிடைக்கணும். அதனாலதான் நதிகள் கட்டவிழ்த்து விடப்படவில்லை. நாங்கெல்லாம் எங்க ஊழியத்தை எப்படி தொடங்கணும்னு தெரிஞ்சா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சைக்கிள்ல போனோம், நடந்தோம், எல்லாரையும் பார்ப்போம். நான் மாணவனா இருந்த பொழுது கூட்டங்களை முடித்து திரும்ப வந்து கொண்டிருப்போம். நானும் என்னுடைய நண்பர்களும் எல்லாருமே விசுவாசிகள் தான். கூட்டம் முடிந்து ராத்திரி 9:30 மணி ஆயிடும். நாங்க திரும்ப வரும்பொழுது எதிரிலேயே சினிமா தியேட்டர் இருக்கும். அதுல இருந்து மக்கள் திரளா வெளியே வருவாங்க. ஒரு வாலிப பருவத்துல திரள் கூட்ட மக்களை என்னால சாதாரணமா பார்க்கவே முடியாது. கூட்டத்தை பார்த்தாலே நான் அழத் தொடங்கிடுவேன். இவங்க எல்லாரும் நரகத்துக்கு போறாங்களே, நானும் அதை அடக்கலான்னு முயற்சி பண்ணி பார்ப்பேன். ஆனா முடியாது, எல்லாரும் நரகத்துக்கு போறாங்களே. அப்படிதான் ஒரு ஊழியம் உருவாகிறது. சுவிசேஷம் சொல்லணுமே என்கிற ஒரு தீவிரத்தோட நான் இருப்பேன். அவங்க எல்லாம் சினிமா பார்த்துட்டு அபிசுவாசிங்க வெளியே போய் கொண்டிருப்பாங்க. என்ன செய்ய முடியும்? நாங்க 5 பேரும் ஒரு டிராமா ரெடி பண்ணுவோம். ஜேம்ஸ் எங்க போறீங்க? எசேக்கியா, நான் ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வந்தேன். ரொம்ப சத்தமா பேசுவோம். எங்களை கடந்த மக்கள் போவாங்க இல்லையா? எங்க போனீங்க? இயேசு கிறிஸ்துவ குறித்து நானும் கேள்விப்பட்டேன் ஜேம்ஸ். என்னது எனக்கு தெரியலையே. இயேசுதான் உலக ரட்சகர். பைத்தியக்காரங்க மாதிரி இப்படி சத்தம் போடுவது எங்களுக்கு பழக்கமா இருந்துச்சு. அப்ப நதி புறப்பட்டு பாய தொடங்கியது. கர்த்தர் பார்த்தாரு, இவன் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறான், நான் இவனை அநேகத்துக்கு அதிகாரி ஆக்கி 1000ங்களுக்குள்ள நதியை கட்டவிழ்க்க வைப்பேன் என்று முடிவு பண்ணார். ஊழியம் சாதாரணமா தான் தொடங்கும். எனவே எப்பொழுதுமே ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, தேவையை பாருங்கள், தேவையை பாருங்கள். நீங்க மரணத்தை பார்க்கிறப்ப உங்களுக்கு கோபம் வரணும். வியாதியோட சமாதானமா போகாதீங்க. வியாதிய உங்களுக்கு செல்ல பிள்ளையா வச்சுக்காதீங்க. ஒரு எரிச்சல் அடையுங்க. நான் ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிறேன். என்னோட சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க. நீங்க எது மேலேயாவது கோபப்பட தொடங்குனீங்கன்னா அதுதான் உங்க அழைப்பு என்பதற்கு அடையாளம். திரும்பவும் சொல்லுங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரியுமா? எனக்கு தெரியும்னா என்னுடைய கோவம் எப்பொழுதுமே என் கணவர் மேலே, என் பிள்ளைகள் மேலே. அதை குறித்து நான் பேசலை. தேவ பிள்ளையாகிய உங்களுடைய கோபம் கூட நீங்கள் எங்கேயாவது தற்கொலை அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கோபம் வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்கள் ஊழியத்தை ஆயிரக்கணக்கான தற்கொலையில் அகப்பட்டிருக்கிறவங்களை விடுவிக்க பயன்படுத்துவார். ஒரு கேன்சர் ஆஸ்பத்திரி நீங்க பார்க்கிற பொழுது உங்களுக்குள்ளார ஒரு எங்க பார்த்தாலும் புற்றுநோய் வியாதிக்காரர்களா இருக்கிறார்களே, ஐயோ
நான் அவங்கள சுகமாக்குறேன் நல்லா இருக்குமே அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கேன்சர் வியாதிகளை சுகமாக்குற ஸ்பெஷலிஸ்ட். அதுதான் உங்களோட அழைப்பு. மக்கள் பாவத்துல இருக்கிறத பாக்குற போது ஐயோ இவங்க தேவனை துக்கப்படுத்துறாங்களே நீங்க உணர்ந்தீங்கன்னா மக்களை பரிசுத்தத்துக்குள்ளார நடத்துகிறது தான் உங்க ஊழியம். உடைந்த குடும்பங்களை நீங்க பார்க்கிற போது ஐயோ குடும்பங்கள் இப்படி பிரிஞ்சிருக்கேன்னு நீங்க அழுது ஜெபிச்சிங்கன்னா குடும்பங்களை கட்டுகிறது தான் உங்க ஊழியம். நீங்க ஆவியில் இருக்கிற போது உங்க உணர்ச்சிகளே உங்க அழைப்பு என்னன்னு அழகா நடத்திவிடும். தெரியுமா, இயேசு எல்லா நேரமும் நீங்க நதிகளை அவிழ்த்து விட விரும்பினால் முதலாவது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது ஜீவனுக்கும் மரணத்துக்கும் நடுவுல ஒரு போராட்டம் இருக்கிறது. அந்த யுத்தத்துக்கு நீங்க தயாராயிடுங்க. அதனால விக்கில்ஸ்வர்த் அவர்கள் புறப்பட்டு போன போது எல்லா இடங்கள்லயும் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு தேடிட்டு போனாரு. ஒரு வீட்டுக்கு அவரை கொண்டு போனாங்க. ஒரு சின்ன வீடு தான் அது. அங்க உள்ள போய் பார்த்தாரு. அவங்க அப்பா அம்மாவுக்கு நம்பிக்கையே சுத்தமா இல்லை. அவங்க எழுதினாங்களா யாரு ஜபத்துக்காக அழைச்சாங்களோ தெரியல. நீங்க எதுக்காக வந்தீங்க? ஏற்கனவே என் மகன் செத்து போயிட்டான், நீங்க வெளியே போகலான்னு அவங்க சொன்னாங்க. அவர் சொன்னாரு, நோ, நான் தாமதமாய் வருவது இல்லை, நான் வந்து விட்டால் அங்க ஏதாவது கட்டாயம் நடந்தே ஆகும். நேரா அந்த ரூமுக்குள்ள அவர் போனாரு. அங்க அந்த பையன் ஏற்கனவே செத்து கொண்டிருந்தான். காச நோய் இல்லை, வெறும் எலும்பும் தோலும் தான் இருக்கு, ஒன்றுமே இல்லை. அவனை பார்த்து ஜெபிக்க தொடங்கினாரு. அவரால் முடியல. அந்தகாரத்தினுடைய வல்லமையை உணர்ந்தேன்னு சொல்றாரு. மரணத்தினுடைய வல்லமை மிக கடுமையாக இருந்தது. இந்த யுத்தத்தை நான் தனியா செய்ய முடியாதுன்றதை நான் அப்பொழுது விளங்கி கொண்டேன். என்னோட சேர்ந்து விசுவாசிக்க கூடிய மற்றவர்களை நான் பார்த்தேன். அது மிக மிக முக்கியம். விசுவாசிக்கிறவங்களோட சேர்ந்து கொள்றது ரொம்ப முக்கியம். அவிசுவாசத்தையும் சந்தேகத்தையும் பேசுறவங்களோட சேராதீங்க. பராக்கோ பாரா சக்கரா பக்கா எல்லாம் அல்லலியா சொல்லுவோமா? மேஷர பதல பரக பௌக்குரியா. எனவே ஒரு 7-8 பேரை அவரோட சேர்த்து கொண்டு ஒரு நாளெல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபித்தாங்க. நாங்க சண்டை போட்டோம், யுத்தம் பண்ணினோம், போராடி ஜெபித்தோம். அந்த யுத்தம் மிக கடுமையா இருந்துச்சு. நீங்க ஒருவேளை நினைக்கலாம் இயேசுதான் ஏற்கனவே ஜெயித்துட்டாரேன்னு. அதுல சந்தேகமே இல்லைங்க. இயேசு ஏற்கனவே மரணத்துக்கு அதிகாரியை ஜெயிச்சிட்டாரு. அது முடிந்து விட்டது. அதை உலகத்துல நிகழ்த்தி காட்டுவதற்கு ஏற்கனவே தலை தன்னுடைய வேலையை முடித்து விட்டது. தலையானவர் செய்து முடித்ததை சரீரம் முத்திரையிடுகிறது. நீங்களும் கிறிஸ்துவும் இப்பொழுது ஒரே சரீரமா இருக்கிறீங்க. எனவே இப்ப என்ன நடந்தது? அவர் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று வானம் திறந்தது. திடீரென்று அந்த யுத்தம் முடிந்ததை அவர் உணர்ந்தார். உடனே வாங்க நம்ம எல்லாரும் போகலாம், நேரம் முடிஞ்சிச்சு அப்படின்னு போனாங்க. எல்லாரும் போய் ஜெபித்து அந்த பலவீனமான அந்த மனிதனை சுற்றி அவங்க எல்லாரும் நின்று கொண்டாங்க. ரொம்ப பலவீனமா இருந்தான். அவனால பேசக்கூட முடியல, ஒன்றும் கேட்கல. அமைதியா சுற்றி நின்று கொண்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு, இயேசுவின் நாமத்தை மட்டும் உச்சரிங்கள்னு. உடனே அவங்க எல்லாரும் சுற்றி நின்று கொண்டு இயேசு 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. சில வினாடிகளுக்கு பிறகு அபிஷேகம் திடீரென்று இறங்கி வந்தது. தேவனுடைய மகிமை அந்த முழு இடத்தை நிரப்பியது. முழு அறையும் அப்படியே ஆடத் தொடங்கியது. எல்லா மக்களும் கீழே விழுந்து விட்டார்கள். திடீரென்று நான் சுகமாயிட்டேன் சுகமாயிட்டேன் ஒரு அலறல் சத்தம் கேட்டது. அந்த லாசரஸ் எழுந்து ஓட தொடங்கி விட்டார். அந்த அறை எங்கும் அந்த லாசரஸ் எழுப்பி ஓட தொடங்கிட்டார். எல்லாரும் சொல்லுங்க, 2 சேனை இருக்கிறது. ஒரு சேனை மரண சேனை, அழிவின் சேனை, வியாதி சேனை, படுத்துகிற சேனை, சாபங்கள் நிறைந்த சேனை. இன்னொரு சேனை இருக்கிறது, அது சுகமாக்குகிற சேனை, ஜீவன் தருகிற சேனை, பரிசுத்த சேனை. நீங்க எந்த சேனையை சேர்ந்தவர்கள்? இயேசு அந்த வாலிபனை உயிரோடு எழுப்புறாரு. பிறகு அடுத்த அத்தியாயத்துல 8வது அதிகாரத்துல யவீருனுடைய வீட்டுக்கு போறார். இயேசுவே என் வீட்டுக்கு வாங்கன்னு யவீரு அவரை அழைத்து கொண்டு போகிறான். உங்களுக்கு தெரியுமா, இந்த முறை ஆண்டவர் எனக்கு தந்த எல்லா வசனங்களுமே உயிர்த்தெழுதலை பற்றியது. அதனால எனக்கு தெரியும், அநேக நேரங்களில் நான் எதை பிரசங்கிக்கிறேனோ அதுவே எந்த விதமான மக்களிடத்துல நான் பேசுகிறேன் என்பதை எனக்கு உணர்த்தும். எந்த விதமான மக்களிடத்துல நான் பேசுகிறேனோ இந்த கூட்டம் தான் உயிர்த்தெழுந்த வல்லமையை மக்களுக்கு வெளிப்படுத்த போற கூட்டம்.